பார்க்கலாம். அண்ட் ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல கொக்கி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா நிக் நேமா கொக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதே நம்ம சத்யராஜோட ஒரு வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா வருது. ஒருத்தர் வந்து நான் 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன், அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுக்குறாரு. ஸோ 38 இயர்ஸ் ஆஃப்டர் ரஜினி அண்ட் சத்யராஜ் வந்து ஒரே படத்துல ஒன்னா வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ற விதமா வந்து லைட்டா வந்து இந்த டைலாக் வந்து தெரியற மாதிரி இருக்கு. ஸோ சத்யராஜ் வந்து இந்த கேரக்டர் லைட்டா பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் தெரியுது. ஸோ ரஜினியோட அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் காட்டுவாங்க. ஸோ அந்த சத்யராஜ் கூட ஒரு சில ப்ரூட்டல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தா வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு கிரே ஷேட் கேரக்டரோ ரஜினிக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர் இருக்கலாம். இந்த கேரக்டர் ஸ்ருத்திஹாசனோட இருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து ரஜினியை ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறப்போ நீ எங்கடா இங்க வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினியை கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த ரஜினி வந்து பார்த்தா கேஷுவலா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைட்டா தெரியுது. அந்த தேவா கேரக்டருக்கு அவர் பில்டப் கொடுக்குறப்போ ஒரு சில மாண்டேஜ் ஷாட்ஸ் வந்து காட்டுறாங்க. அது மேபி பிளாஷ்பேக்கா இருக்கலாம். பிளாஷ்பேக்கோட ரஜினியோட